Let us continue solutions. இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடியது என்னன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இப்போ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் எடுத்துக்கலாம். இந்த செமி பர்மியபிள் மெம்பரேனுடைய ஒரு பக்கம் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா சீ வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சைடு என்ன பண்ணலாம்னா பிஸ்டனை பிளேஸ் பண்ணிடுங்க. பிஸ்டனை பிளேஸ் பண்ணிடுறோம். பிஸ்டனை பிளேஸ் பண்ணிட்டு வெயிட்டை பிளேஸ் பண்ணினே இருங்க. ஒரு பர்டிகுலர் நேரத்துல இப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் ஸ்டாப் ஆயிடுமா இல்லையா? சோ இங்க ஆஸ்மாசிஸ் நடக்குதுன்னா எப்படி நடக்குதுன்னா இங்க இருந்து வாட்டர் எங்கேக்கு போகும். அந்த ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு பிரஷர் வேணுமோ அவ்வளவு பிரஷரை இங்க பிஸ்டன் வச்சுட்டு அதுக்கு மேல வெயிட்ஸை பிளேஸ் பண்ணி எவ்வளவு அடிஷனல் பிரஷர் வேணுமோ அதை கொடுத்து இந்த ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த ஆஸ்மாசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா ஆஸ்மாட்டிக் பிரஷரை கொடுத்துட்டோம். ஆஸ்மாட்டிக் பிரஷரை கொடுத்ததுனால இப்போ ஆஸ்மாசிஸ் நடக்கல. இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் இங்க வரணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் பிரஷரை நம்ம கொடுக்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷரை விட கம்மியா இருந்தால் என்ன ஆகும்? ஆஸ்மாசிஸ் நடக்குமா? எந்த பக்கம் சால்வெண்ட் ஃப்ளோ ஆகும்? இப்படிதானே சால்வெண்ட் ஃப்ளோ ஆகும். சரி, இப்போ இந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் ஈக்குவல் டு ஆஸ்மாட்டிக் பிரஷர், இப்படி ஒரு பாசிபிலிட்டி வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் பிரஷர் ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு ஈக்குவலா இருந்தா ஆஸ்மாசிஸ் நடக்குமா? நடக்காது. சரி, எக்ஸ்டர்னல் பிரஷரை கிரேட்டர் தேன் ஆஸ்மாட்டிக் பிரஷர் வச்சுக்கலாம். என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இப்போ இங்க என்ன பிரஷர் கொடுக்குறோம்னா ஆஸ்மாட்டிக் பிரஷரை விட அதிகமா கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸா நடக்குமா இல்லையா? சால்வெண்ட் இப்படி தானே ஃப்ளோ ஆகும். ஆக்சுவலி சால்வெண்ட் எப்படி ஃப்ளோ ஆகணும்? இப்படி. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ் பண்ணி விட்டோம். அதனால்தான் இது என்னன்னு சொல்றேன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது சீ வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டரை மாத்துறது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்றோம். அப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வேணும்னா இங்க எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு கொடுக்கணும்? கிரேட்டர் தேன் ஆஸ்மாட்டிக் பிரஷர். அப்படி கொடுத்தா என்ன ஆகுனாக்கா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நடக்கும்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன செமி பர்மியபிள் மெம்பரேன் யூஸ் பண்றாங்கன்னாக்கா செல்லுலோஸ் அசெட்டேட். செல்லுலோஸ் அசெட்டேட் இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் யூஸ் பண்றோம். ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய செமி பர்மியபிள் மெம்பரேன் என்னன்னா செல்லுலோஸ் அசெட்டேட். இதை வச்சு சீ வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டரை மாத்துறோம். அப்படி மாத்துறதுக்கு எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு கொடுக்கணும்னா கிரேட்டர் தென் ஆஸ்மாட்டிக் பிரஷர் கொடுக்கணும் நம்ம சொன்னோம். சரி, இப்போ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிறோம். இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நமக்கு என்னென்ன யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னாக்கா மாலிகுலர் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸை டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் என்ற கான்செப்ட் மூலியமா தான் நம்ம சீ வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டரை மாத்துறோம். ஸோ இது போல எல்லாம் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்றோம். சரி, இப்போ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது? என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்? என்ன பார்த்தோம்? சொல்யூஷன் வெரி டைலூட் சொல்யூஷனா இருக்கணும்னு சொன்னோம். அப்பதான் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணும். சால்வெண்ட் வாலடைலா இருக்கணும். சொல்யூட் நான் வாலடைலா இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னோம். சரி, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? அது எதை டிபெண்ட் பண்ணும்? ப்ரொபோர்ஷன் ஆஃப் solute particles டிபெண்ட் பண்ணும். அப்படிதானே? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா அது எதை டிபெண்ட் பண்ணும்? That depends on proportion of solute particles, nature of solvent,
இதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் solute particles டிபெண்ட் பண்ணுதோ அதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்னா சால்வெண்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன், என்ன வாலட்டில். solute வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். solute வந்து சோடியம் குளோரைடு, நான் வாலட்டில். இப்போ நான் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ சால்வெண்ட் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 1 கிலோகிராம் எடுத்துக்கிறேன். solute எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 0.1 மோல் எடுத்துக்கிறேன். இதன் மூலியமா நான் என்ன பண்றேன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றேன். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிட்ட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம். இப்படி போறேன். கேபி எவ்வளோன்னா வாட்டருக்கு கேபி எவ்வளோன்னா 0.52 இப்படி எடுத்துக்கணும். கெல்வின் கிலோகிராம் பர் மோல். வாட்டருக்கு கேபி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த மொலாலிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மொலாலிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.1 மோல் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் 1 கிலோகிராம். இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டெல்டா டிபி கிடைக்குது. டெல்டா டிபி எவ்வளோன்னா 0.052 கெல்வின். இதுதான் டெல்டா டிபி. இந்த பர்மோலும் இந்த மோலும் கேன்சல் ஆகுது, கிலோகிராம் கேன்சல் ஆகுது, 0.052 கெல்வின். டெல்டா டிபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன பண்ணும், தியரிட்டிக்கலா நம்ம செஞ்சிருக்கோம். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அப்படிதானே? அதாவது எவ்வளவு சால்வெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம்ட்டு நமக்கு தெரியுது, எவ்வளவு சோடியம் குளோரைடு நம்ம எடுத்துக்கணும்ட்டு நமக்கு தெரியும். அதை வச்சு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணோம். டெல்டா டிபி எவ்வளவுன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டெல்டா டிபியை எக்ஸ்பிரிமெண்டலா கண்டுபிடிக்கலாம். டெல்டா டிபி எக்ஸ்பிரிமெண்டலா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கணும், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் எடுத்துக்கணும், அந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அதுதான் டெல்டா டிபி. சரி, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனை எக்ஸ்பிரிமெண்டலா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் எக்ஸ்பிரிமெண்டலா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டெல்டா டிபி கால்குலேட் பண்ணலாம். இப்போ டெல்டா டிபி எவ்வளவு வரும், இது வந்து எக்ஸ்பிரிமெண்டா நம்ம செய்ய போறோம். இந்த சொல்யூஷன், அதாவது இந்த சொல்யூஷனுக்கு எக்ஸ்பிரிமெண்டா நம்ம என்ன பண்றோம்னா இந்த சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், இந்த சால்வெண்ட்னுடைய பாயிலிங் பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், அந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். டிஃபரன்ஸ் வந்து டெல்டா டிபி. இப்போ டெல்டா டிபி எக்ஸ்பிரிமெண்டலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.052 பிளஸ் எக்ஸ் கெல்வின் வரும். அப்போ எக்ஸ்பிரிமெண்டலா கண்டுபிடிச்ச டெல்டா டிபியும் இப்படி ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண டெல்டா டிபியும் டிஃபரன்ஸை காமிக்குது. இந்த இடத்துல டிஃபரன்ஸை காமிச்சிருக்கு. சரி, இப்போ டிஃபரன்ஸை காமிச்சிருக்குது இந்த இடத்துல. இப்போ என்ன செய்யலாம்னா வாட்டர் எடுத்துக்கலாம், 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். யூரியா எடுத்துக்கலாம், 0.1 மோல் எடுத்துக்கலாம் யூரியா. சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ தியரிட்டிக்கலா டெல்டா டிபி கால்குலேட் பண்ணலாம். டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு எம். நான் கேபியை சப்ஸ்டியூட் பண்றேன். கேபி ஃபார் வாட்டர் இஸ் எ கான்ஸ்டன்ட், தட் இஸ் 0.52 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். கேபி ஃபார் வாட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மொலாலிட்டியை சப்ஸ்டியூட் பண்றேன். மொலாலிட்டினா 0.1 மோல் ஆஃப் யூரியா பை சால்வெண்ட் வந்து 1 கிலோகிராம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு டெல்டா டிபி கிடைக்குது. அது எவ்வளவுன்னா 0.052 கெல்வின். டெல்டா டிபி தியரிட்டிக்கலா இந்த ஃபார்முலா பிரகாரம் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ்பிரிமெண்டலா கால்குலேட் பண்ணுவேன். எக்ஸ்பிரிமெண்டலா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். எக்ஸ்பிரிமெண்டலா டெல்டா டிபி வேணும்னா என்ன பண்றேன்னா இந்த சொல்யூஷனுக்கு பாயிலிங் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த சால்வெண்ட்டுக்கு பாயிலிங் பாயிண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். அதான் டெல்டா டிபி எக்ஸ்பிரிமெண்டா நமக்கு கிடைக்கும். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.052. அப்போ எக்ஸ்பிரிமெண்டலா கிடைச்ச டெல்டா டிபி இது போல நம்ம கால்குலேஷன் பண்ணிருக்கோம். கால்குலேஷன் பண்ண டெல்டா டிபி எப்படி இருக்குதுன்னா சேமா இருக்கு. போன கேஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சரி,
இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா பென்சீன் எடுத்துக்கலாம். பென்சீன் 1 கிலோகிராம் எடுத்துக்கலாம். இதுல பென்சோயிக் ஆசிட் ஆட் பண்ணலாம். பென்சோயிக் ஆசிட் ஆட் பண்ணலாம், 0.1 மோல் ஆட் பண்ணலாம். சோ இப்போ என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா பென்சோயிக் ஆசிட் ஆட் பண்ணிருக்கேன். சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். டெல்டா டிபி கால்குலேட் பண்ணலாம். சோ டெல்டா டிபி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், கேபி இன்டு எம். இப்ப கேபி இல்ல யாருக்குன்னா சால்வெண்ட். சே கேபி வந்து சால்வெண்ட் தான், சொல்யூஷன் கிடையாது. கேபி இங்க சால்வெண்ட் யாருன்னா பென்சீன். சால்வெண்ட் பென்சீனுக்கு கேபி வேல்யூ எவ்வளவுன்னா 2.53 கெல்வின் கிலோகிராம் பர் மோல். நல்லா பார்த்துக்கோங்க, சால்வெண்ட் மாறிச்சுன்னா கேபி மாறிடும். ஏன்னா கேபி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். சரி, இன்ட்டு மொலாலிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க சொல்யூட் வந்து 0.1 மோல், சால்வெண்ட் வந்து 1 கிலோகிராம். சோ சிம்பிளிஃபை பண்றோம், என்ன கிடைக்குதுன்னா டெல்டா டிபி கிடைக்குது. சோ we got டெல்டா டிபி. இப்போ எக்ஸ்பெரிமெண்டா டெல்டா டிபியை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்காக என்ன செய்யறோம்னாக்கா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷனை மெஷர் பண்ணிக்கலாம். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம். பியூர் சால்வெண்ட்னா பென்சீன், டிஃபரன்ஸ் பார்க்கலாம். எப்படி இருக்குதுன்னா வேல்யூ less than 0.253 இருக்கு. less than 0.253 அப்படின்னா இங்க எக்ஸ்பெரிமெண்டலா கிடைச்ச டெல்டா டிபியும் தியரிட்டிக்கலா கிடைச்ச கால்குலேஷன் பிரகாரம் கிடைச்ச டெல்டா டிபியும் டிஃபரெண்டா இருக்கு. எதனால இப்படி ஆச்சு, எதனால இது மாதிரி எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா இங்க என்ன எடுத்துக்கணும்னா சோடியம் குளோரைட் சொல்யூட் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம எடுத்தது என்னன்னா சோடியம் குளோரைட் சொல்யூட். எவ்வளவு எடுத்துக்கணும்னா 0.1 மோல் எடுத்துக்கணும். இங்க 0.1 மோல் ஆஃப் யூரியா எடுத்துக்கணும். இங்க 0.1 மோல் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கணும். இது போல எடுத்துருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம 0.1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைட் எடுத்தாச்சு. இதை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கீங்க, சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. சொல்யூஷன்ல இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா இந்த சோடியம் குளோரைட் டிசோசியேஷனுக்கு போகும். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காவே டிசோசியேஷன் போயிடும். டிசோசியேஷன் போயிட்டு எப்படி இருக்குன்னா சோடியம் அயான்ஸ் தனியாகவும் Cl மைனஸ் அயான்ஸ் தனியாகவும் இருக்கும். எவ்வளவு சோடியம் அயான்ஸ் இருக்குன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் அசம்ஷன் எடுத்துக்கினா 0.1 மோல் ஆஃப் சோடியம், 0.1 மோல் ஆஃப் Cl மைனஸ். கம்ப்ளீட் டிசோசியேஷன் என்ற அசம்ஷன் மூலியமா சொல்றோம். ஆனா கண்டிப்பா டிசோசியேஷன் ஆகும், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. அப்போ சோடியம் அயான்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா 0.1 மோல் இருக்குது. Cl மைனஸ் அயான்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா 0.1 மோல். இங்க சால்வெண்ட் நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும்னா 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட், 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் எவ்வளவுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது கால்குலேஷன் பிரகாரம் பை number of moles of solute plus number of moles of solvent, the mole fraction of solute. இப்போ எக்ஸ்பெரிமெண்டா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இது எப்படி, ஆமா சோடியம் அயான் ஒரு பார்ட்டிகலா பிஹேவ் பண்ணுது, Cl மைனஸ் அயான் இன்னொரு பார்ட்டிகலா தானே பிஹேவ் பண்ணுது. ஏன்னா அது ரெண்டு தனித்தனியா தானே இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா இது சொல்யூட் பார்ட்டிகல்ஸ், இதுவும் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். அப்ப எவ்வளவு 0.2 மோல்ஸ். எப்படி எப்படி 0.2 மோல்னு சொல்லலாம்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணுன்னு சொல்லணும்? ப்ரொபோர்ஷன் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எதை டிபெண்ட் பண்ணும்? இங்க சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் யாரு? இப்ப சொல்யூஷன்ல யாரு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்? சோடியம் அயான்ஸ் ஒரு சொல்யூட் பார்ட்டிகல்.
Cl minus ion இன்னொரு solute particle. ரெண்டுமே நான் volatile தான். இது எவ்வளவு இருக்குது 0.1 மோல் இருக்குது, இது எவ்வளவு இருக்குது 0.1 மோல் இருக்குது. அப்படின்னா சொல்யூஷன்ல எவ்வளவு solute இருக்குது 0.2 moles of solute இருக்குது. அதனால இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும். டினாமினேட்டர்ல என்ன பண்ணுவோம் 0.1 mole of Na plus 0.1 mole of Cl minus 55.5 moles of water. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா எப்படி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இருக்கு பாருங்க. நம்ம மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் கால்குலேஷன் பிரகாரம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம் அப்படின்னா இந்த தியரிட்டிக்கலும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இங்க சோடியம் குளோரைடு சரி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்க 0.2 மோல்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுன்னு தியரிட்டிக்கலா கூட అంటే நீங்க கேட்கலாம். தியரிட்டிக்கலா சோடியம் குளோரைடு டிசோசியேஷன் போகும் தெரியல, சோடியம் அயன் Cl மைனஸ் டிசோசியேஷன் போகும் தெரியல. அப்படி அனும்போது இங்கே டைரக்டா 0.2 மோல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன இருக்குது தியரிட்டிக்கலா 0.2 மோல் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இங்க 0.2 மோல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப தியரிட்டிக்கலும் எக்ஸ்பெரிமெண்டலும் சேம் கான்செப்ட் தானே சொல்லுது நீங்க நினைக்கலாம். கரெக்ட் தான், அது மாதிரி நம்ம நினைக்கலாம். ஏன்னா சோடியம் குளோரைடு தெரிஞ்சதுனால நம்ம இப்படி பண்ணிருக்கோம், நம்ம செய்யலான்ட்டு சொல்றோம். தியரிட்டிக்கலும் எக்ஸ்பெரிமெண்டலும் சேம் ஆயிருக்கும் போது நம்ம சொல்றோம். சப்போஸ் நம்ம ஒரு புதுசா ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம், அந்த காம்பவுண்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் மாஸ், இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா டிட்டர்மின் பண்ணணும். அன்ற மாதிரி நேரத்துல அது டிசோசியேஷன் போதா போலையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அது வேற இருக்குது இல்ல, அப்படித்தானே நம்ம திங்க் பண்ணணும். சரி, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சோடியம் குளோரைட், இந்த 0.1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைட் எடுத்துக்கலாம். இத வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்கும். இதுக்கு கான்சன்ட்ரேஷன் சப்போஸ் 0.1 மோலார் அப்படி வச்சுக்கலாம். இங்க சொல்யூஷன் 1 லிட்டர்னு வச்சுக்கலாம். அதாவது 0.1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைட்ல வாட்டர் ஆட் பண்ணினே போறீங்க till the solution becomes 1 liter. அப்போ கான்சன்ட்ரேஷன் 0.2. இந்த சொல்யூஷன்ல சோடியம் குளோரைட் டிசோசியேட் ஆகும்னா கண்டிப்பா டிசோசியேட் ஆகும். எவ்வளவு டிசோசியேட் ஆகும்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்காது. சால்ட் தான் இது, அயானிக் காம்பவுண்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா கம்ப்ளீட்டா டிசோசியேஷன் போகாது. சரி, இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்ப சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னா டிகிரீஸ் ஆயிடும். சப்போஸ் இப்படி இருக்குது கான்சன்ட்ரேஷன். இப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷனும் இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. டைலூஷன் அதிகமாச்சுன்னா extent of dissociation என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆகும். இது வாட்டர்ல டிசால்வ் ஆன பின்னாடி டிசோசியேட் ஆயிட்டு Na plus aqueous and Cl minus aqueous கொடுக்குது. ஃபார்வர்டு டிசோசியேஷன் சொல்லலாம், பேக்வர்டு அசோசியேஷன் சொல்லலாம். இப்போ நீங்க வாட்டர் ஆட் பண்ணினே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயினே போகும். ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணினே போறீங்க. இங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயினே போச்சுன்னா அசோசியேஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா? அசோசியேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிசோசியேஷன் அதிகமாகுதுன்னு தானே மீனிங். சோ டைலூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டைலூஷன் என்ன? அடிஷன் ஆஃப் சால்வெண்ட் இஸ் கால்ட் டைலூஷன். டைலூஷன் அடிஷன் ஆஃப் சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட்டை நீங்க ஆட் பண்ண எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்படி நீங்க போயினே இருந்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணினே போங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆயினே போகுது. இப்படி போயினே இருங்க, கடைசியில எங்க போய் ரீச் ஆகுறீங்கன்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன். எந்த இடத்துக்கு வரோம்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷனுக்கு வரும். அப்படின்னா என்ன? இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் என்ன? இதுக்கு மேல நீங்க வாட்டர் ஆட் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகாது. அதான் மீன்.
இதுக்கு மேல நீங்க இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி நீங்க எவ்வளவுதான் வாட்டர் ஆட் பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் மாறாது, கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகாது. அது மாதிரி மீன். இப்போ ஒரு லெமன் எடுத்துக்கிட்டு வாட்டர் அதில் போட்டு சால்ட்டு சுகர் எல்லாம் போட்டு லெமன் ஜூஸ் தயாரிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு வாட்டர் ஆட் பண்ணினே போனா அது லெமன் ஜூஸா இருக்குமோ கடைசியில் அது வாட்டரா மாறிடும். அது போலதான். அப்போ இன்ஃபினைட்லி டைலூட்டட் சொல்யூஷனா இதுக்கு மேல நீங்க வாட்டர் ஆட் பண்ணாலும் கான்சன்ட்ரேஷன் மாறாது. அந்த மாதிரி ஸ்டேஜை தான் இன்ஃபினைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல எந்த சால்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஆசிட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த பேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, வீக் ஆசிட் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கோங்க, எந்த சால்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, யாரா இருந்தாலும் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடுவாங்க இந்த இடத்துல மட்டும். இந்த இடத்துல சோ அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சோடியம் குளோரைடு வந்து ஒரு சால்ட், இது ஒரு அயானிக் காம்பவுண்ட். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ண ஈஸியா டிசால்வ் ஆகும், சாலுபிள் சால்ட் ஈஸியா டிசோசியேட் ஆகும். அப்பேற்பட்ட சால்ட்டுக்கே கான்சன்ட்ரேஷன் மாறிச்சுன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசோசியேஷன் மாறும். எப்போ கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல மட்டும்தான் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும். இதுக்கே எப்படின்னா, சப்போஸ் ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கணும், அதுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ இந்த இதன் பிரகாரம் இங்க 0.1 மோல் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கணும், இது டிசோசியேட் ஆகுது. 0.1 மோல் ஆஃப் Na பிளஸ் 0.1 மோல் ஆஃப் Cl மைனஸ். எப்படி சொன்னோம்? அசம்ஷன், கம்ப்ளீட் டிசோசியேஷன் என்ற அசம்ஷன். அந்த அசம்ஷன் பிரகாரம் தான் நம்ம இங்க 0.1 மோல் ஆஃப் Na பிளஸ் 0.1 மோல் ஆஃப் Cl மைனஸ் நம்ம சொன்னோம். ஆக்சுவலி இங்க எவ்வளவு டிசோசியேட் ஆகுதுன்ட்டே நமக்கு தெரியாது, தியரிட்டிக்கலா பார்த்த உடனே சொல்ல முடியாது. அதாவது சொல்யூஷன் வந்து 0.1 மோல் NaCl 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கோ, எவ்வளவு டிசோசியேட் ஆகுதுன்னு கேட்டா சொல்ல முடியாது, அடிஷனல் டாட்டா வேணும். அப்படி என்னும்போது தியரிட்டிக்கலா நம்ம இங்க எப்படி சப்ஸ்டியூட் பண்றது? அதாவது இது ஒரு 0.1, இது ஒரு 0.1 அப்படின்னா இங்க 0.2 சப்ஸ்டியூட் பண்ணு, நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ சோடியம் குளோரைட் என்ற சொல்லிட் டிசோசியேஷன் போறதுனால தியரிட்டிக்கலா கிடைக்கக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோ கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படி டிஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா இதுக்கு மாலிகுலர் மாஸை கண்டுபிடிச்சா, இதுக்கு ஃபார்முலா மாஸை கண்டுபிடிச்சா அது எப்படிங்க அக்யூரேட் வேல்யூவா இருக்கும்? சேம், அதாவது கரெக்டான வேல்யூவா இருக்கும்? கரெக்டான வேல்யூ கிடைக்காதுல்ல. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் என்னன்னு சொல்றது? நார்மல் மாலிகுலர் மாஸா, அப்நார்மல் மாலிகுலர் மாஸா? அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். கரெக்ட் வேல்யூ கிடையாது அப்படி சொல்றோம். சரி, இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா யூரியா எடுத்துக்கலாம். 0.1 மோல் ஆஃப் யூரியா. யூரியாக்கு என்ன ஃபார்முலானா NH2CO NH2. இத 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் வாட்டர்ல டிசால்வ் பண்ணலாம். என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்கும். இந்த யூரியா பாத்தீங்கன்னா வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னாக்கா இது எப்படி இருக்கும்? வாட்டர்ல டிசால்வ் பண்ணாக்கா ஒரு யூரியா மாலிகுல் இருக்கும், அதனுடைய சரௌண்டிங்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். இன்னொரு யூரியா மாலிகுல், அதனுடைய சரௌண்டிங்ல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். இப்படிதான் யூரியா இருக்கும் வாட்டர்ல டிசால்வ் பண்ண. இந்த மாலிகுல் வந்து டிசோசியேட் ஆகாது. இந்த மாலிகுலை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த மாலிகுல் டிசோசியேஷனுக்கு போகாது. அப்படின்னா இந்த யூரியா மாலிகுல் எத்தனை மாலிகுல்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்களோ அத்தனை மாலிகுல்ஸ் தான் சொல்யூஷன்ல இருக்கும், இது டிசோசியேஷனுக்கு போகாது. அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் தியரிட்டிக்கல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா, எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலியமா யூரியாக்கு மாலிகுலர் மாஸை கண்டுபிடிச்சா அது நமக்கு நார்மல் வேல்யூ தானே கிடைக்கும். சரி, அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பென்சோயிக் ஆசிட் கிட்ட போகணும். 0.1 மோல் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் 0.1 மோல் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் 1 கிலோகிராம் ஆஃப் பென்சீன்ல டிசால்வ் பண்ணோம், நமக்கு சொல்யூஷன் கிடைச்சு.
இங்க என்ன சொல்லணும்னா தியரிட்டிக்கலா கிடைக்கக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இங்க டிஃபரன்ஸை காமிக்குதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் பாத்தீங்கன்னா இப்போ பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கலாம். பென்சோயிக் ஆசிட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இதுல பீனைல் குரூப் இருக்குது, அடுத்து போலார் குரூப் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து போலார் குரூப், இது வந்து நான் போலார் குரூப். பென்சீன் வந்து நான் போலார் சால்வெண்ட். பென்சீனுக்கு நெட் டைபோல் மூவ்மெண்ட் எவ்வளவுன்னா 0. பென்சீன் வந்து நான் போலார் சால்வெண்ட். நான் இன்னொரு பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இன்னொரு பென்சோயிக் ஆசிட் எடுத்தாச்சு. இப்ப சொல்லுங்க, லைக் டிசால்வ்ஸ் லைக் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நான் போலார் தானே அட்ராக்ட் பண்ணும், போலார் தானே அட்ராக்ட் பண்ணும். இங்க சால்வெண்ட் நான் போலார். இந்த நான் போலார் சால்வெண்ட் இந்த போலார் குரூப்பை அட்ராக்ட் பண்ணாது, இந்த நான் போலார் குரூப் அட்ராக்ட் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னா இங்க ரெண்டு பேருக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகுது. இங்க ரெண்டு பேருக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகுது. போலார் அட்ராக்ட்ஸ் போலார், இது போலார் குரூப், இது ஒரு போலார் குரூப். போலார் குரூப்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் நடக்குது. சோ பென்சீன் வந்து நான் போலார் சால்வெண்டா இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த பென்சோயிக் ஆசிட் டைமரைசேஷனுக்கு போகுது நம்ம சொல்றோம். டைமரைசேஷன் போகுது. இப்போ இது டைமர் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா எப்படி ஆக்ட் ஆகும், ஒன் பார்ட்டிகலா ஆக்ட் ஆகும், ஒன் சொல்யூட் பார்ட்டிகலா ஆக்ட் ஆகும். அப்படிதானே, ஒன் சொல்யூட் பார்ட்டிகலா ஆக்ட் ஆகும். இப்போ நான் கம்ப்ளீட் டைமரைசேஷன் அண்ட் அசம்ஷனுக்கு போறேன். கம்ப்ளீட் டைமரைசேஷன் அண்ட் அசம்ஷன் போனோம்னா இப்போ சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 0.1/2 மோல்ஸ் இருக்கும். இந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இப்போ எவ்வளவு இருக்குன்னா 0.1/2 மோல்ஸ் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டா டைமரைஸ் ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டா ஒரு சொல்யூட் பார்ட்டிகல் ஆக்ட் ஆகுது. இப்ப சொல்லுங்க, இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு போலாம். இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இங்க 0.1 மோல் தியரிட்டிக்கலா பார்க்கலாம். இங்க total number of moles எதுனா 0.1 mole of solute plus number of moles of benzene, number of moles of benzene. number of moles of benzene எவ்வளவு சொல்லணும்னா benzene எவ்வளவு எடுத்துக்கணும்னா 1000 grams எடுத்துக்கணும். இத அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணிக்கோங்க, number of moles of benzene கிடைக்கும். இது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் தியரிட்டிக்கல். ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி இருக்கும், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி இருக்கும், number of moles of solute particles எவ்வளவு 0.1/2. complete dimerization and assumption மூலமா 0.1/2, இங்கே 0.1/2 plus number of moles of solvent எவ்வளவுனா இவ்வளவு. இப்போ பாருங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் solute, இங்க மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் solute. அப்ப எக்ஸ்பெரிமெண்டலா என்ன நடக்குது, டைமரைசேஷன் நடக்குது. இங்க பென்சோயிக் ஆசிட் பென்சீன் அன்ட்டு சொல்றதுனால நம்ம சொல்றோம் இது நான் போலார் சால்வெண்ட், அதனால இப்படி டைமரைசேஷன் நடக்கும்னு நம்ம சொல்றோம். சப்போஸ் இந்த காம்பவுண்ட் நமக்கு தெரியாது, இது என்னன்னே தெரியாது, ஃபார்முலாவே தெரியாது, அந்த மாதிரி நேரத்துல இங்க டைமரைசேஷன் நடக்குதா இல்ல டிசோசியேஷன் நடக்குதா இல்ல நடக்கலையான்னு எப்படி சொல்றது. அப்போ இதுவே தெரியலன்னும் போது எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம மாலிகுலர் மாஸ சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அது நார்மல் வேல்யூவா இல்ல நார்மல் வேல்யூ கிடையாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். அப்போ அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைச்ச மாலிகுலர் மாஸ், அதாவது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்பெரிமெண்டலா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போறோம், அதன் மூலமா மாலிகுலர் மாஸை டிட்டர்மைன் பண்றோம். அந்த மாலிகுலர் மாஸ் நார்மலா இருக்கணும்னா solute particle dissociationக்கு போக கூடாது, solute particle associationக்கு போக கூடாது. solute particle dissociationக்கோ அசோசியேஷனுக்கோ போகாம இருந்தா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமா கிடைக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் நார்மல் வேல்யூ. சப்போஸ் டிசோசியேஷன் போனா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் நார்மலா இல்ல. சப்போஸ் அசோசியேஷன் போனா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் நார்மல் வேல்யூவா
இல்ல. அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலியமா நம்ம மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா, நார்மல் வேல்யூவா இருக்கணும்னா solid particle dissociationக்கோ அசோசியேஷனுக்கோ போகாம இருக்கணும். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்ப யூரியான்னு சொல்றோம், அது போகாது. குளுக்கோஸ்ன்னு சொல்றோம், அது போகாது. இது மாதிரி காம்பவுண்ட்ஸ் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா அது அசோசியேஷன் போகுமா இல்ல டிசோசியேஷன் போகுமான்ட்டு நம்மளால சொல்ல முடியும். தெரியாத காம்பவுண்ட் இருந்தா என்ன பண்றது? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எந்த solid particles dissociation போகும், எந்த solid particles association போகும், எந்த solid particles dissociationக்கோ அசோசியேஷனுக்கோ போகாதுன்றதை நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா, we will take electrolyte. எலக்ட்ரோலைட் என்ற பேர் எதுக்கு வைக்கிறோம்? அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதுனால தான் அதுக்கு எலக்ட்ரோலைட் என்று பேர் வைக்கிறோம். யார் எலக்ட்ரோலைட்? எலக்ட்ரோலைட்டை ஒரு வாட்டர்ல டிசால்வ் பண்ணணும். எலக்ட்ரோலைட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? அயான்ஸை கொடுக்கணும். சோடியம் குளோரைடு வந்து ஒரு எலக்ட்ரோலைட். ஏன்னா சோடியம் குளோரைடை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அது Na+ and Cl- அயன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லுவோம். சரி, அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா டிசோசியேஷன் போகுது. அப்ப யாரெல்லாம் டிசோசியேஷன் போவாங்க, எந்த சொல்லிட்டு எல்லாம் டிசோசியேஷன் போகும்னா, சால்ட்ஸை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது டிசோசியேஷன் போகும். ஆசிட்ஸை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது டிசோசியேஷன் போகும். பேஸை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது டிசோசியேஷனுக்கு போகும். சோ டிசோசியேஷனுக்கு யாரெல்லாம் போறாங்கன்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இங்க ஆசிட்ஸ்னா யாரு? மினரல் ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல ஆர்கானிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க, அது டிசோசியேஷன். சரி, யாரெல்லாம் அசோசியேஷன் போகும்? நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை நான் போலார் சால்வெண்ட்ஸ்ல டிசால்வ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அசோசியேஷனுக்கு போகும். அப்படின்னா அசோசியேஷன் நடக்கணும்னா இது போலாரா இருக்கணும், இது நான் போலாரா இருக்கணும். அப்படி சால்வெண்ட்டுக்கு போலாரிட்டி ஒரு மாதிரி இருக்கணும், சொல்லிட்டுக்கு போலாரிட்டி ஆப்போசிட்டா இருக்கும். அப்படின்னா இங்க எடுத்துக்கக்கூடிய ஆசிட் வந்து இந்த பென்சீனை அட்ராக்ட் பண்ணலையா? சப்போஸ் இங்க அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம், இங்க பென்சீன் எடுத்துக்கலாம். இது வந்து போலார் குரூப், இது வந்து நான் போலார் குரூப், இது வந்து நான் போலார் மாலிக்யூல். இது ரெண்டுத்தையும் டிசால்வ் பண்ணா சொல்யூஷன் வருதுன்னா ரெண்டு பேருக்கு இடையில அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தானே சொல்யூஷன் வருது, இல்லைன்னா வருமா? அப்படின்னா இங்க யாரு இதை அட்ராக்ட் பண்ணுது? இங்க மெத்தில் குரூப் இதை அட்ராக்ட் பண்ணுது. ஆனா கார்பாக்சிலிக் குரூப் இதை அட்ராக்ட் பண்றதை விட இன்னொரு கார்பாக்சிலிக் ஆசிடோட ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போறதுக்கு இது பார்க்கும். சரி, இப்போ அப்படின்னா அசோசியேஷன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை பென்சீன் என்ற நான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா டைமரைசேஷன் நடக்குது. சோ டைமரைசேஷன்னால இப்படி வரும், டைமர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் டைமரைசேஷன் எதை பொறுத்து இருக்கும் பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனை பொறுத்து. கான்சன்ட்ரேஷன் மாறுச்சுன்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அசோசியேஷன் மாறும். எப்போ அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டா அசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்கும்னா, கம்ப்ளீட் அசோசியேஷன் எப்போ நடக்கும்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல மட்டும்தான் நடக்கும், அதுக்கு முன்ன நடக்காது. அதாவது அசோசியேஷன் நடக்கும், ஆனா கம்ப்ளீட் அசோசியேஷன் சொல்லக்கூடாது. அதாவது நல்லா கவனம் வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் டிசோசியேஷன் அண்ணாலும் சரி, கம்ப்ளீட் அசோசியேஷன் அண்ணாலும் சரி, அது எப்பன்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல மட்டும்தான் அது பண்ணும். அதை விட்டுட்டு அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அசோசியேஷனோ கம்ப்ளீட் டிசோசியேஷனோ இருக்காது. சரி, அப்போ அசிட்டிக் ஆசிடை பென்சீன்ல டிசால்வ் பண்ணிருக்கோம்,
ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. சப்போஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.1 மோலார். இப்போ பாத்தீங்கன்னா சொல்யூஷன் என்ன இருக்குன்னா இந்த மோனோமர் இருக்கும், இந்த டைமரும் இருக்கும். கொஞ்சம் மோனோமர் இருக்கும், கொஞ்சம் டைமர் இருக்கும். கம்ப்ளீட் டைமர் இருக்காது. இந்த மோனோமர் மாலிகூல்ஸ் சுத்தி பென்சீன் மாலிகூல்ஸ் இருக்குது, இந்த டைமர் மாலிகூல்ஸ் சுத்தி பென்சீன் மாலிகூல்ஸ் இருக்குது. இதை டைல்யூட் பண்ணுங்க, வாட்டர் ஆட் பண்ணுங்க, டைல்யூஷன் ஆயிடுச்சு, கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? அசோசியேஷன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது கொஞ்சம் அதிகமா மாறும், இது கம்மியாகும். ஏன்னா நான் போலர் சால்வெண்ட் அதிகப்படுத்துறதுனால. இது போல டைல்யூஷன் பண்ணினே போங்க, இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் வந்துருங்க. இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் வந்துட்டீங்கன்னா அப்போ வந்து இது கம்ப்ளீட்டா இருக்கும் டைமர், இது கம்ப்ளீட்டா இருக்காது, மோனோமரே இருக்காது, எல்லாமே டைமர் தான். சரிங்களா? ஓகே, அப்போ யார் அசோசியேஷன் போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எல்லாருக்குமே அப்ளை பண்ணணும். அதாவது அசோசியேஷன் போற சப்ஸ்டன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், டிசோசியேஷன் போற சப்ஸ்டன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், நெய்தர் அசோசியேஷன் நார் டிசோசியேஷன் அதுக்கும் அப்ளை பண்ணணும். எந்த சொல்யூட் போட்டாலும் சரி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி தான் தீரணும் என்ற இதுல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படியாவது யூஸ் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா சொல்யூட் எப்படி வேணாலும் இருந்துட்டுமே, அது டிசோசியேஷன் போனா என்ன இருக்குது, அசோசியேஷன் போனா என்ன இருக்குது, போலன்னா என்ன இருக்குது, எப்படி இருந்தாலும் சரி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க. கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை. சொல்யூட் டிசோசியேஷன் போனா என்ன இருக்குது, அசோசியேஷன் போனா என்ன இருக்குது, போலன்னா என்ன இருக்குது, கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு. இப்போ கேஸ் லாஸை வச்சு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொன்னாங்க. ஆனா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கேஸுக்குமே அப்ளை ஆகாது. ஆனா அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ணும், வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனை மாத்திட்டோம். இப்ப அதை ரியல் கேஸ்க்கு அப்ளை பண்ணலாம்ல, பிராக்டிக்கலா கிடைக்கக்கூடிய எல்லா கேஸஸ்க்கு அப்ளை பண்ண முடியுது இல்ல, அப்ளை பண்றோமா இல்லையா? அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம், ரியல் கேஸ் ஈக்குவேஷனை மாத்துறதுக்காக எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து எத்தனையோ விதத்துல கரெக்ஷன் டேர்ம்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். அந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனை தான் ரியல் கேஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். அதே போலதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சொல்யூட் எப்படி இருந்தாலும் சரி, டிசோசியேஷன் போனாலும் சரி, அசோசியேஷன் போனாலும் சரி, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்றதுக்காக ஒரு கரெக்ஷன் டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த கரெக்ஷன் டேர்ம் பேர் என்னன்னா சிம்பிள் ஐ, அதனுடைய நேம் வந்து வென்ட் ஆஃப் ஃபேக்டர் என்ற கரெக்ஷன் டேர்ம். வென்ட் ஆஃப் ஃபேக்டர் என்ற கரெக்ஷன் டேர்ம். இப்போ இந்த கரெக்ஷன் டேர்மை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு பார்த்துக்கோங்க. First, colligative property relative lowering of vapor pressure P0 minus P by P0 is equal to mole fraction of solute. இப்போ Van 't Hoff factor colligative property என்ற term எங்க introduce பண்றோம்னா இந்த இடத்துல introduce பண்றோம். ஏன் இங்க introduce பண்ண, ஏன் இங்க introduce பண்ணல என்றதையும் நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து elevation of boiling point delta TB equal to KB into M. இப்போ colligative property எங்க, அதாவது Van 't Hoff ஃபேக்டரை எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா இங்க கிடையாது. அடுத்து டெல்டா டிஎஃப் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு எம். இங்க காலிகேட்டிவ் அதாவது Van 't Hoff ஃபேக்டர் கரெக்ஷன் டேர்மை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அடுத்து ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஈக்குவல் டு சிஆர்டி. இங்க கரெக்ஷன் டேர்ம் வான் டெர் வால்ஸ் ஃபேக்டர், வான் டெர் வால்ஸ் அதாவது Van 't Hoff ஃபேக்டர்